என் தங்கமே, இன்று உன் வாராகி தாய் உன்னிடம் ஒரு உண்மையான சவாலை வைக்கின்றேன். இந்த உலகில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். ஆனால் என் பார்வை யார் மீது விழுகிறதோ, என் அன்பு யாரை நோக்கி ஓடுகிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த தாயின் குரல் காதில் விழும். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நீ புரிந்துகொள். இன்று நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால், கேட்கிறாய் என்றால், உன் மனசுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் வருகிறது என்றால் நிச்சயமாக புரிந்துகொள். உன் வாராகி தாயின் கண்கள் உன் மீது பதிந்து இருக்கின்றன. இது தற்செயல் இல்லை என் தங்கமே. இது உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கும் ஒரு அழைப்பு. என் செல்லமே, இந்த கோலத்தில் உன் வாராகி அம்மனை நீ காணும்போது உன் மனசுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? ஒரு அலை வருகிறது உள்ளே, சொல்ல முடியாத ஒரு உணர்வு, உடம்பில் ஒரு சின்ன நடுக்கம், கண்களில் ஒரு ஈரம். இந்த அம்மா என்னை இழுக்கிறாளே, இவளை கண்டதும் என் மனசில் இருந்த கல் கரைகிறதே, இந்த ரூபம் என்னை கட்டி போட்டு விட்டதே என்று நீ உணர்கிறாயல்லவா? அந்த உணர்வு பொய்யில்லை என் தங்கமே. அது உன் தாய் உன்னை அடையாளம் காட்டுகிற ஒரு அருள் சாட்சி. நீ திரும்பி திரும்பி வருகிறாய், கஷ்டம் வரும்போது நினைக்கிறாய், அந்தியில் தனிமையில் அழும்போது நினைக்கிறாய். அந்த நினைவு ஏன் வருகிறது தெரியுமா? ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உன்னை மறந்ததே இல்லை. உன் கண்களில் நீர் வடியும் போது அந்த கண்ணீரை உன் அம்மா நான் என் கையில் தேக்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன் மனசுக்குள் சுத்தமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கட்டும். கோபமோ, வெறுப்போ, பயமோ, சந்தேகமோ எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை தன் தாயிடம் வருவது போல வா. இந்த தாயானவள் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். உன் மனசுக்குள்ளே எத்தனை நாளாக இருட்டு குடியிருக்கிறது? எத்தனை நாளாக ஏன் இப்படி ஆகுது? ஏன் என்னால் மட்டும் சரியாக இல்லை? ஏன் எல்லோரும் என்னை மட்டுமே வேட்டையாடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த கேள்விகளுக்கு விடையில்லாமல் தவித்திருக்கிறாய் அல்லவா? உன் வாராகி அம்மன் பதில் சொல்கிறேன் கேள். அம்மா காரணமில்லாமல் இங்கே வரவில்லை. வெறுமனே 2 வார்த்தை சொல்லிவிட்டு போகவும் வரவில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் வரை, உன் கண்களில் ஒரு நிம்மதி வரும் வரை இந்த தாயானவள் நான் உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். என் தங்கமே, உன் வாராகி தாய் யார் தெரியுமா? சிவபெருமானோடு நெருங்கிய உறவு கொண்டவள். அவர் அன்பில் வளர்ந்தவள். அவர் சக்தியை தன்னுள் ஏந்தியவள். என் நெற்றியில் 3வது கண் இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அந்த கண் மனித கண்களுக்கு தெரியாததை பார்க்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் நெற்றிக் கண்ணுக்கு தெரியும். யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் உன்னை வலிக்க வைக்கிறார்கள், யார் உன் முன்னால் ஒரு முகமும் உன் பின்னால் வேறொரு முகமும் வைத்திருக்கிறார்கள் என்று எல்லாம் இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும். அம்மா ஏன் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாள்? அம்மா ஏன் இதை நிறுத்தவில்லை என்று நீ வேதனைப்பட்டிருக்கிறாய். என் தங்கமே, நான் பார்க்காமல் இல்லை, ஒவ்வொரு நொடியும் பார்க்கிறேன். உன்னை வலிக்க வைத்தவர்களை என் நெற்றிக்கண் குறி வைக்கிறது. அவர்களுக்கு தகுந்த பதிலை தரும் நேரம் வரும்போது உன் தாயானவள் நான் விடமாட்டேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் கையில் என் உலக்கை இருக்கிறது என்று நினை. உன் வாழ்க்கையில் குவிந்திருக்கும் கஷ்டங்களை, அந்த வலிகளை, அந்த தோல்விகளை, அந்த அவமானங்களை உன் வாராகி தாயின் உலக்கையால் அடித்து நொறுக்கி விடுவேன். ஒரு கல்லு கூட மிச்சம் வைக்க மாட்டேன். அதோடு மட்டுமல்ல, என் கலப்பையால் உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை முழுமையாக உழுது கொடுப்பேன். புது விதைகள் விழட்டும், புது பயிர் முளைக்கட்டும், உன் வாழ்க்கை செழிப்போடு மலரட்டும் என்று இந்த வாராகி அம்மன் உறுதி சொல்கிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, இது உன் தாயின் உறுதிமொழி. என் தங்கமே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் வழி கொடுத்தவர்கள், உன்னை
அழுத்தும் போது மட்டும் நீ கோபப்படுவாய், வருந்துவாய். ஆனால் அது முடிந்தவுடன் மீண்டும் அவர்களோடு சகஜமாகி விடுவாய். அந்த வலி மறந்து விட்டதால் அல்ல, அது வலியாட்டம் விளையாடுவதால். இதுபோல நடக்கும் வரை உன் கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் தீர்வு வராது. ஒரு காயம் ஆறும் முன்பே மீண்டும் அதே இடத்தில் கொத்திக் கொண்டே இருந்தால் அது புண்ணாகும், வேறு ஒன்றும் ஆகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யார் உனக்கு அடிக்கடி வலி கொடுக்கிறார்கள் என்பதை நீ இப்போதே தெளிவாக முடிவு செய்யணும். அவர்களோடு நீ எந்த தூரம் வைக்கணும் என்பதை நீ தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வலி திரும்பவும் திரும்பவும் வரும். அம்மா பார்த்து கொண்டிருப்பது மட்டும் போதாது, நீயும் உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை பற்றி முதலில் உனக்கே புரிய வேண்டும் என்று உன் வாராகி தாய் சொல்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ எங்கே போக விரும்புகிறாய் என்று தெரியாமல் வாழ்ந்தால் காற்றில் பறக்கும் ஒரு சின்ன தூசியை போல இருப்பாய். காற்று எங்கே அடிக்கிறதோ அங்கே போவாய். அது வாழ்க்கையாகாது. ஒரு நிலையான திசை உனக்கு வேண்டும். ஒரு தெளிவான இலக்கு வேண்டும். நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என்ற வேகம் உன் மனசுக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நெருப்பு அணையாமல் காத்துக்கொள். அது அணைந்துவிட்டால் வெளியே எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் உன்னால் கையில் பிடிக்கவே முடியாது. உன் தாயானவள் இந்த வாராகி அம்மன் உனக்கு கொடுக்க வருகிறேன். ஆனால் நீ வாங்கிக்க தயாராக இருக்காவிட்டால் என்ன பயன்? என் செல்லமே, இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் உன்னை நேசிக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு வாழாதே. யாரோ ஒருவர் அல்லது சிலர் உன் வாழ்க்கை சீரடையாமல் இருக்கட்டும் என்று மனசுக்குள் நினைக்கிறார்கள். உன் முன்னேற்றம் அவர்களுக்கு கண்ணை கொளுத்துகிறது. உன் சந்தோஷம் அவர்களுக்கு தாங்காத விஷயம். அப்படிப்பட்டவர்களை என் நெற்றிக்கண் கண்டுபிடித்து விட்டது. அவர்களால் உனக்கு வரும் கெடுதல்களை இந்த வாராகித்தாய் நான் என் உலக்கையால் தகர்த்தெறிவேன். அவர்கள் உன் வாழ்க்கையில் போட்ட கல்லுகளை ஒவ்வொன்றாக அகற்றுவேன். ஆனால் நீ கவலைப்படாமல் இரு, பயப்படாமல் இரு. என் வாராகித்தாய் என் பின்னால் நிற்கிறாள் என்ற ஒரே நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் போதும். என் தங்கமே, கஷ்டங்கள் வருகின்றன. ஆனால் அவை என்றும் நிரந்தரமாக தங்குவதில்லை. உன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன என்பது உண்மை. இந்த வாராகி அம்மன் அளந்து கொடுக்கிறேன். அதற்கும் அதிகமாக வருகிறது என்றால் உன் தாயானவள் நான் உன் சார்பாக அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறேன். அதை உன்னிடம் விட மாட்டேன். ஆனால் நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கி என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று மனசை கரைத்துக் கொள்வதை நிறுத்து. நீ அந்த கஷ்டத்தோடு மல்லுக்கட்டி நிற்கும்போது உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்கிறேன். என்னை திரும்பி பாரு, உன் கண்களில் பாரு. அங்கே உனக்கான வலிமை காட்டுவேன். என் பிள்ளையே, ஒரு கஷ்டம் வரும்போது மனசை அமைதிப்படுத்திக் கொண்டு அமர்ந்து யோசி. இது ஏன் வந்தது? இதன் பின்னால் என்ன இருக்கிறது? இதிலிருந்து வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக யோசிக்கும்போது அந்த தெளிவே உனக்கான வழியை காட்டும். அலைப்பாயும் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? கலங்கிய தண்ணீரில் நீ ஒருபோதும் உன் முகத்தை பார்க்க முடியாது. அது திடல் திடலாக கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் அமைதிப்படும் போது, தெளிவாகும் போது நீ அதில் உன்னை தெளிவாக காண முடியும். மனசும் அப்படித்தான். அமைதி வேண்டும், குழப்பம் நீங்க வேண்டும். அப்போதுதான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அந்த அமைதியை உனக்கு தர உன் வாராகி அம்மன் நான் எப்போதும் இருக்கிறேன். என் அன்பு தங்கமே, எப்போதாவது மனசு மிகவும் கணக்கும் போது, எல்லாமே சுமையாக தெரியும் போது, நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலி உன்னுள்ளே கட்டி கொண்டிருக்கும் போது ஓடோடி வா. உன் வாராகி அம்மன் முன்னால் வா. என் கண்களை பாரு. என் கண்கள் உன்னை பார்க்கும்போது உன் மனசுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும்
நான் படித்து விடுவேன். வார்த்தை சொல்ல வேண்டாம், அழுது கொண்டிரு, அப்படியே இரு. உன் கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீர் வழியாக உன் வலி முழுவதும் வெளியே வரட்டும். அந்த நொடியில் இந்த வாராகி அம்மன் உன் வலியை எடுத்துக்கொண்டு உன்னிடம் நிம்மதியை திருப்பித் தருவேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது உன் தாயின் வாக்கு. என் செல்லமே, இன்று உன் நம்பிக்கை ஒரு சின்ன தீப்பொறியாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பொறியை அணையாமல் காத்துக்கொள். அது போதும். என் தாயோடு நட, அது போதும். உன் வாராகி அம்மன் உன்னோடு வர. அந்த சின்ன நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டது. நம்பிக்கையே இல்லை என்றால் மனசு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கும். நல்லது வந்தாலும் இது எனக்கு நடக்காது என்று தள்ளிவிடும். அது ஆகாது. நல்லது வரும் என்று நம்பு. வரும், நிச்சயமாக வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கெட்ட சக்திகள் ஓடும், தீமை விலகும், நல்ல காலம் மெல்ல மெல்ல கதவு தட்டும், மகிழ்ச்சி திரும்பும், அமைதி வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனசு தெளிவாக இருக்க வேண்டும். நல்லது வரும் நேரத்தில் நீ கண் திறந்து பார்க்க வேண்டும், கை நீட்டி வாங்க வேண்டும். அதற்காகத்தான் உன் வாராகி தாய் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன். மனசை தெளிவாக வை, எண்ணங்களை நேர்மறையாக வை, இலக்கை கண்ணிலிருந்து விட்டுவிடாதே. என் தங்கமே, ஓய்வு கிடைத்தால் இலக்கையும் ஓய்வில் போட்டு விடாதே. உன் கனவு தூங்கினால் உன் வாழ்க்கை தூங்கும். உன் கனவை எப்போதும் விழிப்பாக வை. சோர்வாக இருக்கும்போது, தோல்வி வரும்போது, யாரும் இல்லை என்று தோன்றும் போதும் நினைத்துக்கொள், இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கிறேன். உன் கையை பிடித்திருக்கிறேன். உன்னை விட்டு செல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இருட்டிலும், எந்த புயலிலும் உன் கையை என் கையிலிருந்து நழுவ விட மாட்டேன். இது உன் வாராகி தாயின் உறுதியான வாக்கு. இந்த வாக்கு மாறாது. இந்த அன்பு குறையாது. இந்த பாசம் தீராது. என் அன்பு தங்கமே, நீ நல்லவன், நீ நல்லவள். உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. நீ உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று உன் வாராகி தாயோடு விரும்புகிறேன். உன்னை யாரும் தடுக்க முடியாது. எந்த சக்தியும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் பயணம் தொடரும். உன் வெற்றி நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கும். நீ எங்கே போனாலும், என்ன செய்தாலும், உன் தாயின் அன்பான பார்வை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல உனக்கு தெரிந்திருக்கும். பட்ட கஷ்டங்களும் மற்றவர்கள் கொடுத்த வழிகளும் உன்னை ஒரு வழி ஆக்கிவிட்டதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சோதனையான காலத்தை நீ கடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு பிடிமானம் வேண்டாமா? அதற்காகத்தான் உன் வாராகி அன்னை நான் இதோ உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தாய் உனக்கு இடும் அன்பு கட்டளை. இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இப்போதே மாறத் தொடங்குகிறது என் செல்லமே. உன் கவலைகளை பற்றி நீ இனி யோசிக்காதே. உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை இவ்வளவு காலம் கரடுமுரடாக இருந்திருக்கலாம். ஆனால் என் கலப்பையை வைத்து உன் வாழ்வை உழுது அதை செழிக்க வைக்கப் போகிறேன். இனி உன் கவலையெல்லாம் என் பொறுப்பு. நீ பட்ட வேதனைகளுக்கு மருந்தாக இதோ 2 பெரிய வெற்றிகளை உன் கையில் கொடுக்கிறேன். இதில் முதலாவது உன் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதுக்குள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்திருக்கிறது அல்லவா? அது நடக்குமா நடக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு காரியம் இப்போது உன் கைக்கு வந்து சேரப்போகிறது. நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் மடியில் கொண்டு வந்து போடுகிறேன். அடுத்ததாக உன் உழைப்பிற்கும் தொழில் முறைக்கும் கிடைத்த வெற்றி. நீ பார்க்கும் வேலையிலே அல்லது
செய்யும் தொழிலிலோ இதுவரை பல தடைகளை சந்தித்திருப்பாய். இனி அந்த நிலை மாறப்போகிறது. உன் தொழிலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த வாராகி தாய் உனக்கு தரப்போகிறேன். கை நிறைய வருமானமும் மன நிறைய நிம்மதியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. சொந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், செய்யும் தொழிலில் ஒரு லாபம் என இந்த 2 செய்திகளும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். என் கை உன்னை எப்போதும் பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் உன் அன்னை நான் மலை போல நிற்கின்றேன். இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் உறுதியாக வெற்றியும் மட்டுமே நிலைத்திருக்கும். என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு உண்டு. ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும். அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். என் அன்பு பிள்ளையே, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் நீ தவிர்த்த காலங்கள் முடிந்துவிட்டது. இனி உன் புத்திக்கு தெளிவையும் உன் மனதுக்கு துணிவையும் உன் வாராகி தாய் நான் கொடுக்கப் போகிறேன். ஒரு செயலை தொடங்கும் போது அந்த தெளிவு உனக்கு கிடைந்துவிட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னால் ஜெயித்துவிட முடியும் என்கிற அசாத்திய நம்பிக்கை உனக்குள் தானாக பிறந்துவிடும் என் செல்லமே. எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடப்பவை உனக்கு எதிராக இருப்பதாக தோன்றுகிறதோ, எப்போதெல்லாம் எதிரிகளை பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் நினைவிற்கொள். எனக்கு என் வாராகி தாய் இருக்கிறாள், அவள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் உன் ஆண் மனதில் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை தூக்கிவிட உன் அன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு நம்பிக்கைதான் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் போது எதற்காக வாழ வேண்டும் என்கிற வெறுப்பு உனக்கு வரலாம். அந்த விரக்தி ஒருமுறை உன்னை வந்து தீண்டி இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வாழ்வில் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டுமே வந்த தனிப்பட்ட விஷயம் என்று எண்ணி முடங்கி போய்விடாதே. உன் துயரத்தை விட பெரிய துயரத்தில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் வேதனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உன் அன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை நீயே உணர்வாய். உன்னை காக்க என் கையில் இருக்கும் உலக்கை எப்போதும் தயாராக இருக்கிறது. உன் பயத்தை அடித்து நொறுக்கி உன் வாழ்வில் புது ஒளியை நான் ஏற்றுவேன். எதற்கும் கலங்காதே. உன் நிழலாக இந்த வாராகி தாய் எப்போதும் கூடவே வருவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கச் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்ன நினைத்தால் உன்னுடைய மனதுக்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதை நீ முதலில் புரிந்துகொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு என் தங்கமே. இன்று அம்மா உனக்கு கட்டளை இட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே
மனதை இறுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண்முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம் இப்பொழுது சிரித்துவிட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதுக்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கு நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால், நானே ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்கலாமே. விட்டு விடுகின்றாய் என் தங்கமே. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விட்டாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது, அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பாக எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகியினுடைய அரவணைப்பு என்று முன்னோடி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் ஆருயிர் தங்கமே, உன் மனதின் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை இனி பூக்களாக மாறும். உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் அன்னை வாராகி உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள். உன் பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். பயம் கொள்ளாதே. உன் நிழலாக நான் என்றும் தொடர்வேன். இருளை கிழித்து வரும் கதிரவனைப் போல உன் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகின்றது. எதற்கும் அஞ்சாமல் நிமிர்ந்து நில். உனக்கான உலகத்தை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் தாயின் மடியில் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். மாங்கல்யம் உண்டாகட்டும். எல்லாம் சுபமாகவே முடியட்டும்.